55 NSS தன்னார்வலர்கள், 110 ஆசிரியர்கள், 30 அரசு ஊழியர்கள் என கரம் கோர்த்தவர்களுடன் அமைப்பு குழுவினரின் அயராத 6 மாத உழைப்பின் நிறைவு நாள் இது. பெரும் ஆளுமைகள் தொடங்கி வைத்து இஸ்ரோவின் சி சந்திரசேகரன் முதல் எல் அசோக்குமார் வரை மொத்தம் 20 ஆளுமைகளின் நேரடி உரைகளும், நாசா விஞ்ஞானியின் உரை உட்பட 2 இணைய வழி தொழில்நுட்ப உரைகளும் சிந்திக்கு மட்டுமல்ல செயலிலும் ஊக்கமளித்தன. தமிழகத்தின் தென்கோடி முதல் வடகோடி வரை குவிந்த 600க்கும் மேற்பட்ட புத்தாக்கங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 130 புத்தாக்கங்கள் 120 அரங்கங்களில் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் பல் தொழில்நுட்ப கல்லூரிகளும், கலை அறிவியல் கல்லூரிகளும், பொறியியல் கல்லூரிகளும், புத்தொழில் நிறுவனங்களும் கலந்து கொண்டு அறிவியல் ஆச்சரியங்களை பார்வையாளர்களுக்கு அள்ளித் தந்தன. சிறந்த அரங்குகள் பரிசு தொகையாக மொத்தம் 4,20,000 தட்டிச் சென்றன. முத்தாய்ப்பாக ஸ்டார்ட் அப் TN மூலம் முதலீட்டிற்கான சந்திப்பு நடத்தி திண்டுக்கல்லில் வளர்ந்த தொழில் முனைவோர்களால் முதலீட்டு சூழல் வலுப்படுத்த திண்டுக்கல் ஏஞ்சல் ஃபண்ட் DAF தொடங்கப்படுகிறது. 1600 பள்ளி மாணவ அறிவியல் கண்காட்சி படைப்புகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 240 படைப்புகளை ஒவ்வொரு நாளும் 40 அரங்கங்களில் மாணவர்கள் காட்சிப்படுத்தி தினந்தோறும் நடுவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகளை பெற்றனர். இறுதி நாளான இன்று மாபெரும் போட்டியின் வெற்றியாளர்கள் பரிசுகளை வென்றனர். LMES பிக் பேங் செயல்முறைகள், கோடரங்கம், ட்ரோன் அணிவகுப்பு, கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்தின் தொலைநோக்கி, செயற்கைக்கோள் சுரங்கமான இஸ்ரோவின் பேருந்து மற்றும் பல காட்சி அனுபவங்களுடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 7 நாள் கொண்டாட்டமாக இந்த அறிவியல் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. செல்ஃபி தலங்களில் குளித்த சிரிப்பொழிகளும், புதிர் போட்டிகளில் எழுந்த குதூகலமும், தொலைநோக்கியை காணவிருந்த நீண்ட வரிசையுமே இதற்கான சாட்சி. திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகமும் SS நாகராஜன் அறிவியல் அறக்கட்டளையும் இணைந்து நடத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க திருவிழா 2026 இன்றுடன் நிறைவு செய்யப்படுகிறது. காட்டாஸ்பத்திரியில் சுற்றிக் கொண்டிருக்கும் ட்ரோன் மட்டுமல்ல, அனைவரது மனதிலும் நினைவுகளை சுழலவிட்டு நிறைவு பெறுகிறோம். நிற்காமல் போடுவோம், நிலவை தொடுவோம்.